அல்ஜிப்ரா சம்மில் இப்போ அடுத்த மாடல் பார்க்கலாம். என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு கே. கே மீன்ஸ் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் பை எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா கே கியூப் ப்ளஸ் த்ரீ கே. இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா கே கியூப் ப்ளஸ் த்ரீ கே. எக்ஸாம்பிள் என்ன, எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ அப்படின்னு வச்சுக்கோமே. வச்சுட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் பை எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு சொல்லி கேட்டான். நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், கே கியூப் ப்ளஸ் த்ரீ கே. அப்போ கே கியூப்னா என்ன வந்துடும், இங்கே கேக்கு பதில் என்ன இருக்குது, டூ. அப்போ டூ கியூப் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு டூ. அப்போ டூ கியூப்னா எவ்வளவு, எயிட். எயிட் ப்ளஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு என்னது, 14. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் பை எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும் அப்படின்னா 14 இருக்கும். ஸோ இதே சம எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே அப்படின்னு கொடுத்துட்டான். எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் கியூப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டான்னு வச்சுக்கோமே. எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த இடத்துல ஃபார்முலா என்ன அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, ரெண்டுமே மைனஸ் இருக்குது. ஸோ என்ன வந்துச்சு, ஃபார்முலா ப்ளஸ்னு வந்துச்சு. இங்கே ரெண்டுமே ப்ளஸ் இருக்குது. ஸோ ஃபார்முலா எப்படி வரும் அப்படின்னா கே கியூப் மைனஸ் த்ரீ கே. கே கியூப் மைனஸ் த்ரீ கே. இப்போ அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே. எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ அப்படின்னு வச்சுக்கோம், சரியா. ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்போ நமக்கு எக்ஸ் கியூப் மைனஸ் த்ரீ கே அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா, எக்ஸ் கியூப் மைனஸ் த்ரீ கே. இப்போ என்ன வந்திருக்கும், டூ கியூப் மைனஸ் த்ரீ இன்ட்டு டூ. ஸோ எயிட் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு என்னது, டூ. ஸோ இந்த இது அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் கியூப்னு கேட்டால் அதோட ஆன்சர் என்னவாக தான் இருக்கும், டூவாக தான் இருக்கும். இதே மாதிரி நிறையா வேல்யூஸோட ரிசல்ட்ஸ் இருக்குது. நான் அடுத்த வீடியோஸில் வந்து நான் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, இட் மீன்ஸ் என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ அப்படின்னு கொடுத்துட்டானா அதோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா 14 தான் இருக்கும். அப்போ 3 கொடுத்தா என்னவாக இருக்கும், 5 கொடுத்தா என்னவாக இருக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஏன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இதெல்லாம் உங்கள் டைம் சேவிங். ஓகே, நீங்கள் ஒரு வேலை இன்கேஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ, எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் கியூப் என்னன்னு எக்ஸாமில் கேட்டால் நீங்கள் சால்வ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. 2 அப்படின்னு போட்டு போயிடலாம். ஓகே, அந்த மாதிரி. ஓகே, தேங்க்யூ.